இவ்வளவு நாளா நாங்க வந்து கல்யாணம் ஃபங்க்ஷன் எல்லா இடத்தையும் சுத்திட்டு இப்பதான் நாங்க எங்க சொந்த ஊருக்கே வந்திருக்கோம். அப்பா இது வந்து எங்க அப்பாவோட ஊரு. முடிஞ்சா இந்த வீடியோல நாங்க எங்க அம்மாவோட ஊரையும் காட்டுறோம். இதுதான் எங்க சொந்த ஊரு. அதுக்கேங்க என்ன அடிக்கிற மாதிரி வர? ஓ இது என்ன இடம்? திருமலாபுரம். ஓ இதான் எங்களோட சொந்த ஊரு. திருமலாபுரம். இப்ப நாங்க நிக்கிற இடம் வந்து ரொம்ப எமோஷனலான பிளேஸ். எங்க அப்பாக்கு எங்க சித்தப்பாக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப சும்மா இருங்கடா. அங்க 2 பேர் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க எங்களை வச்சுட்டு. நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், எங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா இருக்கியா? மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து ரொம்ப 50 வருஷம் பழமையான வீடு இருந்தது. இந்த இடத்துலதான் இவங்க எல்லாம் இவங்க அப்பா எல்லாருமே வந்து வளர்ந்துருக்காங்க. ஓடி ஆடி பாடி விளையாண்டு. இப்போ அந்த பழமையான வீடை வந்து இடிச்சிட்டாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் கட்ட முடியல. அதனால நாங்க வந்து கண்டிப்பா கட்டுவோம். சொந்த ஊர்லயும் ஒரு வீடு கண்டிப்பாக வரும். ராஜபாளையம் நாய். இந்த நாய் காமிங்கப்பா எப்படி இருக்குன்னு. ராஜபாளையம் இது வந்து வேட்டை நாய் தானே? வேட்டை நாய் இப்படி இருக்கு. நான் பார்த்து பயந்துட்டு அழுகுறேன். எப்படி இருக்கு இப்படி சரி. சோ இப்போ நெக்ஸ்ட் அக்கா இது என்ன இடம்க்கா? இதுதான் இந்த ஊர்லயே ஒரு முக்கியமான பிளேஸ். இடம். இந்த ஊரோட சென்டர் பாயிண்ட்னா அது இதுதான். இடம் சூப்பரா இருக்கும். எல்லாம் பெரியவங்க எல்லாம் எங்க சித்தப்பா சின்ன வயசுல எங்க அப்பா வேற எங்க சித்தப்பா எங்க அப்பா இருக்கிறதுல இருந்து இந்த ஒரு வேப்ப மரம் இருக்குது. இந்த வேப்ப மரத்து அடியில தான் எங்க அப்பா எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. பெரிய வயசான தாத்தா அவங்களாம் இங்க உட்காந்து ஜாலியா அவங்களோட எங்க அப்பா எல்லாம் இங்க விளையாடுவாங்களா. அவங்களோட தாத்தாங்க எல்லாம் வந்து அவங்களோட டைம் எல்லாம் இங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுல முக்கியமா என்ன தெரியுமா? ஆமா இங்க நல்லா காத்து வரும். அது மாதிரி நிழலாவும் இருக்குமா. இவங்க வந்து நைட் வரைக்கும் விளையாடுவாங்க. கதை பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நைட் வரைக்கும் எங்க அப்பா எல்லாம் இங்க விளையாடுவாங்க. இது வந்து அப்போ ஒரு சின்ன கிராமமா தான் இருந்துச்சு. இங்க இருப்பாங்களாமா. ஃபுல்லா இருட்டா இருக்கும். வீட்டுக்குள்ள போற வரைக்கும் அம்மா என்னைய யாரும் தூக்கிட்டு வரேன்னு சொல்லி பயந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா இங்க இருந்து அங்கதான் ஒரு 100 மீட்டர் 50 மீட்டர் தான் வீடே இருக்கும். ஆனா இங்க இருந்து அங்க போறதுக்கு இவங்க எல்லாம் அவ்வளவு பயப்படுவாங்களாமா. ஒரே கண்ணை மூடிட்டு ஒரே ஓட்டம் ஓடியே போயிட்டு கதை இடிச்சுட்டு உள்ள போயிருவாங்களாமா எங்க அப்பா இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுதான். ஆனா இது சூப்பரான பிளேஸ் எங்க ஊர்ல. ரொம்ப ஜாலியா இருக்கு இந்த இடத்துல. அப்பா எப்படி ஓடுவாங்க? துண்டக்கான துணி அப்படிதான் எங்க அப்பா ஓடுவாங்க. சோ ரொம்ப ஃபன்னா இருக்கும் இங்க உட்காந்து. அப்பா எங்க பேய் வீடு இந்த மாதிரி இருக்கப்பா. எங்க அப்பா வந்து கோயம்புத்தூர்ல இருக்கும்போது டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆனா இந்த திருநெல்வேலி எல்லையில காலை வைக்கட்டுமே ஏதோ அவங்க ஊர்ல கால் வச்சோமே ஒரு தனி கெத்து எங்க அப்பாக்குள்ள வந்துரும். அது எப்படிதானே தெரியாது. அதுக்கப்புறம் இங்க வந்து எங்க அப்பாவோட ராஜ்யம் தான் அப்படிங்கிற மாதிரி எங்க அப்பா ஒரு மாதிரி சுத்துவாங்க. ரோட்ல எல்லாம் படுத்து அவங்க எல்லாமே அது மாதிரி விடிய தூங்குவாங்க. விடிய நல்லா வந்து விளையாடுவாங்க. பாய் விரிச்சு நல்லா போட்டு ரோட்லயே போட்டு படுத்து நல்லா காத்து வாங்குவாங்க. எங்க அப்பாவோட ஊரு ஒரு டிஃபரெண்டான ஒரு இது. எங்களுக்கும் பிடிக்கும் இந்த ஊரு. ஏன்னா எங்க குடும்பம் எல்லாருமே இங்க வருவாங்க. ரிஷாக்கா ஹாய். கிண்டர்ஜாய் அக்கா. உங்க பேரு கிண்டர்ஜாய் அக்கா. ஓகே ஹாரி பாட்டர் அக்கா. சரி எங்க அப்பா வந்துட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போறோம். என் கிண்டர்ஜாய் அக்கா ரிஷா அக்கா. எங்க கொஞ்சம் வேர்த்து கொஞ்சம் கேவலமா இருக்கேன். இல்லக்கா நீங்க எப்பவுமே அழகுதான்க்கா. ஹாய். நாங்க இப்ப இருக்கிறதுதான் கள்ளிக்குளம். எங்க அம்மாவோட ஊர். எங்க அம்மா இந்த கோயிலோட ஃபங்க்ஷனுக்கு வந்ததா தெரியாதனமா எங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஆனா இந்த கோயிலோட ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஊரோட அடையாளமே இந்த ஒரு கோயில் தான், இந்த சர்ச்.
இந்த சர்ச் தான் இந்த ஊரோட அடையாளம். நல்ல மரம்லாம் வச்சு சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு இது தங்க கலசம். என்னப்பா இது என்னெல்லாம் தெரியல. இந்த மாதிரி மரத்துக்கு அடியில உட்காந்துதான் எங்க அப்பா எல்லாம் படிப்பாங்களாமா. எங்க அப்பாவுக்கும் இந்த ஊருக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கு. எங்க அம்மா கல்யாணம் பண்ணதுனால இல்ல, அதோ ஏன்னா எங்க அப்பா அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கூல்ல எல்லாம் படிச்சாங்க. எலக்கலா பில்டிங். சின்ன வயசுல எல்லாம் எங்க அப்பா இந்த மரத்துக்கு அடியில தான் உட்காந்து படிப்பாங்களாமா. ஸ்கூல் சின்னதா தான் இருக்கும். 5th வரைக்குமே 8th வரைக்குமா தான் இந்த ஸ்கூல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானப்பா? அவ்வளவுதானே இருக்கு. நடுநிலை பள்ளி அவ்வளவுதான் இருக்கு. ஸோ அதனால எங்க அப்பா படிக்கல மாட்டாங்க. எங்க அப்பா ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. எங்க அப்பா ரொம்ப அடி வாங்குவாங்க, திட்டு வாங்குவாங்க. இந்த இது கையில விரல்லே வந்து இப்படி ஸ்கேல வச்சு இப்படி எல்லாம் அடி வாங்குவாங்க. நாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல நாங்கெல்லாம் இப்பெல்லாம் அடி வாங்கினது கிடையாது. எங்க அப்பா எல்லாம் ரொம்ப அடி வாங்கி செவுரேறி குதிச்சு இந்த மாதிரி எங்க அம்மா பாத்துருக்காங்க. ஆமா, அப்படியாப்பா? அதே மாதிரி எங்க பெரியப்பா தான் வந்து இருக்கிறதுல பெரியவங்க. எங்க பெரியப்பா தான் எல்லாருமே ஸ்கூல் கூட்டு வரணும். எங்க அப்பா வந்து எங்க பெரியப்பாவே ஏமாத்தி சைடு கட்டுக்குள்ளெல்லாம் பூந்து எஸ்கேப் ஆகி ஸ்கூலுக்கு வராம கட்டெல்லாம் அடிச்சிருக்காங்க. நிறைய வேலையெல்லாம் எங்க அப்பா பார்ப்பாங்க. எங்க அப்பா படிக்க மாட்டாங்க. ஸோ எங்க அப்பாவோட என்னப்பா இது மெமரிஸ், ஸ்கூல் மெமரிஸ் இங்கதான். எங்க அம்மாவுக்கு சொந்த ஊர் என்னமோ இதுதான். ஆனா எங்க அம்மாவோட அதிகமா எங்க அப்பா தான் இந்த ஊர்ல அதிகமா வந்துட்டு போவாங்க. ஏன்னா எங்க அப்பா ஸ்கூல் இங்க தானே படிச்சிருக்காங்க. அடிக்கடி எங்க அப்பா டெய்லி எங்க அப்பா இங்கதான் வருவாங்க. எங்க அம்மா வந்து வெக்கேஷன் டைம் மட்டும் தான் வருவாங்க. 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சோட ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் வருவாங்க. வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம். அது வந்து நல்லா எல்லாரும் கூட ஜாலியா ஃபேமிலிக்குள்ள என்ஜாய் பண்ணிட்டு சூப்பரா போவாங்க. அம்மா வந்து வந்துதான் எங்க அப்பா வந்து எங்க அம்மா வந்து எங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே மும்பைல. எஸ், அவங்க தம்பி தங்கச்சி எல்லாருமே வந்து மும்பைல தான் பிறந்து வளர்ந்தாங்க. எங்க தாத்தா பாட்டி வந்து மும்பை செட்டில் ஆயிட்டாங்கிறதுனால அவங்களும் மும்பைலயே பிறந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ இதுதான் எங்க அம்மாவோட ஊரு. எங்க அம்மாவோட ஊரை காமிப்போம்னு சொன்னோம், உங்களுக்கு நாங்க காமிச்சிட்டோம். எஸ், இதோ இந்த மலை பாத்தீங்கன்னா கள்ளிக்குளத்துல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மலை. இந்த இடத்துல சாயந்தரம் ஆனா போதும், டைம் பாஸ் பண்றதுக்குன்னே ஆட்கள் ஏறி மேல போவாங்க. கோயில் ஃபங்க்ஷன் கூட வேணாம், சும்மா டைம் பாஸ் பண்றதுக்கே ஏறி போய் அந்த ஜாலியா காத்தெல்லாம் நாங்க சூப்பரா அடிக்குமா, அதனால எல்லாம் நிறைய பேர் மேல போய் காத்தெல்லாம் வாங்கிட்டு அங்க ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு கோயில் சர்ச் இருக்காங்க. சர்ச்ல போய் எல்லாம் சாமி எல்லாம் கும்பிட்டு வருவாங்க. இப்பவே எப்படின்னா கோயில் ஃபங்க்ஷன்ல எப்படி இருக்கும், எவ்வளவு கூட்டமா இருக்கும். மேல போறதுக்காகவே நிறைய பேர் வந்து மேல ஏறி போவாங்க. சர்ச் அங்க மேல சூப்பரா இருக்கும். ஒரு சூப்பரான பிளேஸ், வியூ எல்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா நான் தான் சொல்வேன், இந்த மலைக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கள்ளிக்குளம், நாங்க நிக்கிறது எங்க அப்பாவோட ஊரு திருமலாபுரம். மலைக்கு அந்த பக்கம் கள்ளிக்குளம், மலைக்கு இந்த பக்கம் திருமலாபுரம் எங்க அப்பாவோட ஊரு. சோ நல்லா சூப்பரான ஒரு இடம். அந்த மலைக்கு நாங்களாம் போயிட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணிருக்கோம். காத்து செம்மையா அடிக்கும். ஆமா, சிலு சிலுன்னு காத்து அடிக்கும். சிலுன்னு காத்து அப்படிதான் இருக்கும். சோ இப்போ நாங்க வந்து திருமலாபுரத்துக்கு தான் போறோம். எங்க அப்பாவோட ஸ்கூல் கள்ளிக்குளத்துல இருக்குன்னு சொன்னோம்ல, எங்க அப்பா கள்ளிக்குளத்துக்கு போகும்போது இந்த மலையோரமா தான் போவாங்க. ஆனா ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, பாதியில நின்னுட்டு கட் அடிச்சிருவாங்க. அம்மா இல்ல அண்ணே, நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன், என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஓடியே போயிருவாங்க. சரி, இப்ப நம்ம வந்து ஆனா எங்க அப்பா ஸ்கூலுக்கு போகாததுக்கு எங்க பெரியப்பா தான் அடி வாங்குவாங்க. பாவம் எங்க பெரியப்பா, தெரியுமா? ஏன் அப்படி? ஏன்னா பெரியப்பா தானே பெரிய பையன், அவங்க தானே கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்குவாங்க. இதுதான் எங்க ஊரோட ஸ்பெஷலான டீ கடை. காலையில 4 மணிக்கே ஆரம்பிச்சிருவாங்க. காலையில 4 மணி 3 மணிக்கே ஆரம்பிச்சிருவாங்க. அப்பவே எங்க ஊர்ல இருக்கிற தாத்தா பாட்டி எல்லாம் வந்து எங்க டீ குடிச்சிட்டு போவாங்க. ஏன் எங்க வீட்டுல இருக்க தாத்தாவே வந்து 4 மணிக்கே எழுந்திரிச்சு எந்திரின்னு சொல்லிட்டு வந்து டீ குடிச்சிட்டு போவாங்க. இதுதான் வந்து கொத்தமல்லி கடை, இந்த ஊரோட கொத்தமல்லி கடை. ஸோ ஒரு சூப்பரான இடம். இட்லி, ஆப்போ, டீ, வடை எல்லாம் கிடைக்கும். காலையில டிஃபனுக்கு ஒரு நல்ல இடம். காஃபி எல்லாம் நல்லா இருக்கும். நாங்களும் இங்க வந்து நிறைய டைம் காஃபி குடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஊரை பத்தி எங்க ஊரை பத்தி நிறைய எங்களால சொல்ல முடியல. அவள் டைம் இல்லை, எங்களுக்கு கல்யாணத்துல எங்களுக்கு வந்து டைம் சரியா போச்சு. ஸோ எங்க ஊரை பத்தி விவரமா எல்லாமே டீட்டெயில்டா
நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ இல்ல, அடுத்த டைம் நாங்க கோயில் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கண்டிப்பா சொல்றோம். எங்களோட கோயில் ஃபங்க்ஷன்லாம் சூப்பர் கிராண்டா நடக்கும். ஒரு 3 நாள் 4 நாளைக்கு நடக்கும். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம். எங்க விவரமா எல்லா டீட்டெயில் தான் எங்க அப்பா எங்க விளையாண்டாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாமே நாங்க வந்து அடுத்த டைம் கோயில் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஒரு பெரிய வீடியோவா போடுறோம். இப்போதைக்கு நாங்க வந்து கோயம்புத்தூருக்கு கிளம்புறோம். திருநெல்வேலி vlogs ஓவர். ஸோ பாய். எல்லாரும் நல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்க. இனிமேல் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்லையும் போய் ஃபாலோ பண்ணுவீங்க. பாய்.